ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீராமமாஸ்ருதஜனாசரபூருஹேஷம் ஆனந்தசுத்தமகிலாமரவந்திதாங்கிரிம் சீதாங்கனா சுமிளிதாங்கசதாலசுமித்ர புத்ரான்விதம் திருததனுஷரமாதிதேவம் ஸ்ரீராமச்சந்திரஸ்ருதபாரிஜாதः समस्तकल्याणगुणाभिरामः सीतामुखाम्बोरुहसञ्चरीकः निरन्तरं मङ्गलमातनोतु. நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் விழியதாக்கும் வீரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நிருபட்டொழிய வாகை சூடிய சிலை ஈராமன் தோள்வலி கூறுவோர்க்கே. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி எனும் ஒரு வாசா யஜ்ஞத்திலே நேற்றைய தினம் வரையிலேயும் இங்கே விபீஷணனுடைய சரணாகதி கட்டங்களுடைய வைபவத்தை நாம் எல்லாம் அனுபவித்து வந்தோம். அதிலேயும் ஆனுகூலஸ்ய சங்கல்பம் பிராதிகூலஸ்ய வர்ஜனம் போன்றதான விஷயங்களை எல்லாம் நாம் இங்கே காட்டும் பொழுது எம்பெருமானுடைய சரமஸ்லோகத்தின் விஷயத்தை சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத்விரதம் மமா என்று ஸ்ரீராம சரமஸ்லோகமானது மிகவும் விசேஷமாக உரைக்கப்பட்டு அந்த சரமஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இங்கே விபீஷணனை சுக்ரீவன் அழைத்து சென்று ராமபிரானிடம் சரணடையச் செய்கிறான். ஆச்சாரிய வைபவ கோஷ்டியிலே இங்கே விபீஷணனானவன் சேர்க்கப்படுகிறான் என்று ஆச்சாரியன் மூலமாக புருஷகார வைபவமாக இங்கே சொல்லப்படுகிறது. இது போன்றதான ஒரு சரித்திரத்தை ராமானுஜர் காலத்திலே உரங்காவல்லிதாசர் என்பவர் இருந்தார். அவர் மனைவி மக்களுடன் ராமானுஜனிடம் கைங்கரியங்கள் செய்து வந்து கொண்டிருந்தார். அந்த நாளிலே அனுதினமும் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் எம்பெருமானார் சாதித்து வந்தார். அதிலே இந்த விபீஷண சரணாகதி கட்டம் வரும்பொழுது இங்கே விபீஷணனானவன் அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் என்று மேலே வந்துவிருக்கிறான். அவனும் அடைக்கலம் வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறான். அவனுக்கு சரணாகதியாக இருக்கக்கூடிய அடைக்கலம் தருவதா வேண்டாமா என்று கீழே பற்பலவாறு இது போன்றதான சம்சயங்கள் அதற்கான பதில்கள் போன்றவை நடந்து முடிவிலே ஹனுமான் சொல்ல ராமபிரான் அவருக்கு சரணடை அளித்தார் என்பதான விஷயம் சொல்லப்பட்டு வந்தது. இதை கேட்டு கொண்டிருந்த பொழுது அந்த உரங்காவல்லிதாசரானவர் சட்டார்னு ஏந்துட்டார் கோஷ்டியை விட்டு. அதுவும் எவ்வளோ பேர் இருந்திருக்கா, மகாவித்வான்கள் அத்தனை பேரும் இருந்திருக்கா. ஒரு பக்கம் கூரத்தாழ்வான், ஒரு பக்கம் முதலியாண்டான், எம்பார் பட்டர், இன்னும் அவா இவா எல்லாரும் இருக்கிறச்சே 3000 பேர் இங்கே கோஷ்டியோடு இருக்கும் பொழுது உரங்காவல்லிதாசர் எழுந்துட்டார். எம்பெருமானுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எம்பெருமானாருக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டாரே, என்ன விஷயம் என்று. என்ன தனுர்தாசரே எழுந்துட்டேரே, என்ன விஷயம் அப்படின்னார். இல்லை, அவன் விபீஷண சரணாகதி கட்டத்தில் விபீஷணனானவன் தன்னுடைய மனைவி மக்கள் கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் எல்லாரையும் விட்டுட்டு ராமபிரானே சரண் என்று வரும்பொழுதே
வந்து சுத்தின்னு இருக்கான். அவன் நீந்தான் சரண் என்றெல்லாம் இங்கே எனக்கு ஒன்றும் வேண்டாம் உன்னுடைய திருவடியே போரும்னு வந்துன்னு இருக்கான். அந்த மாதிரி சமயத்திலேயே இவ்வளவு பரிசீலனை நடந்து அவனை ராமபிரானை இவன் சரணடைந்தான்னு தேவள் சாதிச்சுது. இதுக்கே இவ்வளவு காலம் ஆச்சுன்னு சொன்னாக்க, நான் அடியேன் இன்னும் என்னுடைய மனைவியை விடல, அவளுடைய சொத்தை விடல, இன்னும் நான் என்னுடைய சொத்தை விடல, இன்னும் பலவித சுற்றத்தாரை விடல, எனக்கு எப்படி எம்பெருமானுடைய திருவடி கிடைக்க போகுதுன்னு சந்தேகம் வந்தது. ஆகையினால அந்த சந்தேகத்தை காட்டில் என் சந்தேகம் பெருசா இருந்ததுனால நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல. ஆக நான் பாட்டு இங்கேயோ மூலையில் உட்கார்ந்துட்டு ஏதோ பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு காலத்தை கழிக்கலாம்னு நினச்சி ஏந்துட்டேன். இந்த சரணாகதி விஷயங்கள்லாம் பறிக்காது போல இருக்கே என்று சொன்னார். உடனே எம்பெருமானார் சொன்னார், உட்காரம். ஒரு நாளும் அது வந்து கலங்கி இருக்கக்கூடியதான வானர கூட்டங்களில் மத்தியில் ராமபிரான் எழுந்திருக்கக்கூடியதான அது ராமர் கூட்டம். அங்கு சுத்தி இருந்தவாள் எல்லாம் வானர கூட்டம். இங்கே நடப்பது ராமானுஷ கூட்டம். இங்கே இருப்பவர்கள் எல்லாம் நரர்கள் என்று சொல்லக்கூடியதான சுனரர்கள், நல்ல வித்வான்கள் உள்ள கோஷ்டி. இது ராமானுஜ கோஷ்டி. ராமானுஜ கோஷ்டியில் ஒரு காலம் கலக்கம் இருக்காது. ராமகோஷ்டியில் கலக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் ராமானுஜன் கோஷ்டியில் திண்ணம். எதனால என்று கேட்டாக்க, ஆழ்வார் சொல்லியிருக்கார், ஏத்தியிருப்பாரை வெல்லுமே நெஞ்சில் சாத்தியிருப்பார் தவம். அங்கே ஏத்தியிருந்தவர் அடியேனுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய பெரிய நம்பிகளாகட்டும், ஆளவந்தாராகட்டும். இந்த ஆளவந்தாரானவர் பரமபதத்திற்கு சென்றிருக்கார். அவர் சாத்தியிருந்தவர் நாதமுனிகள். நாதமுனிகளும் பரமபதத்தில் இருக்கிறார் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அதே போலவே நாதமுனிகளுக்குள்ள ஆச்சாரியன் நம்மாழ்வார். அவர் அவாவத்து வீடு பெற்ற என்று திண்ணமாக சொல்லியிருக்கார். அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை அராத்தி அவாவத்து வீடு பெற்ற குருகூர் சடகோபன்னு சொல்லியிருக்கார். ஆகையினால அவர் பெற்றுவிட்டதுனால நமக்கு நிச்சயம் உண்டு. அவரை சாத்தியிருந்தார் நாதமுனிகள், அவரை சாத்தியிருந்தார் ஆளவந்தார், அவரை சாத்தி இருக்கிறார் பெரிய நம்பிகள், அவரை நான் சாத்தி இருப்பதனால இங்கே அவளுக்கு எப்படி வீடு என்பது திண்ணமாக கிடைத்து விட்டதோ, ஏத்தி இருப்பாரை வெல்லுமே நெஞ்சில் சாத்தி இருப்பார் தவம் என்று ஆழ்வார் சொல்லியிருக்கார். அதை போலவே சத்ருக்னாழ்வான் ஏத்தியிருந்தான், சாத்தியிருந்தான், பரதாழ்வான் ஏத்தியிருந்தான், பரதாழ்வான் சாத்தியிருந்தான், இளையாழ்வார் ஏத்தியிருந்தார். இப்படியாக நாம் கொண்டு போக வேண்டுமே ஒழிய, இந்த சம்சயங்கள் இதெல்லாம் வந்தது என்பது ஒரு காலத்தின் கட்டாயம். அந்த மாதிரியான குழப்பம் இந்த ராமானுஜ கோஷ்டியில் ஒரு காலம் கிடையாது. ஆகையினால் நம்மாழ்வார் பெற்ற வீடு என்பது திண்ணமாகிவிட்டதால், ஆளவந்தார் வீடு பெற்றுவிட்டதால் நமக்கும் வீடு என்பது நிச்சயம் கிடைக்கும். நீர் கலங்க வேண்டாம், கலங்காதே இரும் என்று இந்த விபீஷண சரணாகதி கட்டத்தினுடைய உபன்யாசத்தை அவர் காலக்ஷேபத்தை பூர்த்தி செய்தார் என்பதாக கோயிலொழுகு வழியிலெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரியாக இப்படி கலங்கியிருந்தால் கூட கடைசியில் ராமபிரான் என்ன சொல்லிவிட்டான் என்று சொல்லிவிட்டால், என்னை அண்டி வந்தவர்களுக்கு ஒரு நாளும் நான் சரண் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். ஆகையினால எதிவா ராவணஸ்வயம், பிற்காலத்தில் ஒரு கால் திரும்பி ராவணனே வந்து விட்டால் கூட நான் அவனுக்கு சரண் அடைப்பேன் என்று ராமபிரான் கூறுகிறாராம். அப்போ
ததஸ்து சுக்ரீவ வச்சோ நிசம்யத ஹரீஸ்வரேணாபிஹிதம் நரேஸ்வரः விபீஷணேனாசு ஜகாம சங்கமம் பதத்ரிராஜேன யதா புரந்தரஹ என்று முன்னொரு காலத்திலே தேவேந்திரனுக்கு எப்படி கருடவாகனாருடனாக இருந்து எம்பெருமான் ரட்சித்தாரோ அதைப்போல் இவனையும் ரட்சித்தார் என்று சொல்றார். பாதையோ சரணான் வேஷி சதுர்பிஸ் சஹ ராட்சசைஹி அப்ரவீச்ச ததா ராமம் வாக்கியம் தத்ர விபீஷணः தர்மயுக்தம் ச யுக்தம் ச சம்பிரதம் சம்பிரஹர்ஷணம் அனுஜோ ராவணஸ்யாஹம் தேன சாஸ்மி அவமானிதः பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணம் கதः. என்னை ராவணன் சபையிலே அவமானப்படுத்தி விட்டான். என்னை அவன் அவமானப்படுத்தினது ஒரு பக்கம் நாக்க, அவன் பையன் இந்திரஜித்து என்னை பகுவிதமாக அவமானப்படுத்தி விட்டான். ஆகையினால் சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடிய தேவரையரிடம் அடியேன் சரணடைவதற்காக வந்தேன். பரித்யக்தா மயா லங்கா மித்ராணி ச தனானி ச பவத்கதம் ஹிமே ராஜ்யம் ஜீவிதஞ்ச சுகானி ச. என்னால் லங்கையானது விடுபட்டு அங்கிருந்து சுகம் எல்லாவிற்றமான தனம் மித்ரன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா என்று ஜிதந்தே ஸ்தோத்திரம் சொல்ற மாதிரியாக தேவரீரை சரணடைவதற்காக இங்கே வந்தேன் என்று மற்கடம் சூழ்ந்த வைப்பின் இளையவன் மருங்கு காப்ப நாற்கடல் உடுத்த பாரின் நாயகன் புதல்வன் நாம பார்க்கடல் சுற்றவிற்கை வடவரை பாங்கு நிற்ப கார்க்கடல் கமலம் பூத்தது என பொலிவானை கண்டான். அப்படி வந்து நின்னானோ இல்லையோ அந்த ராமபிரானை சேவித்தாக்க அவன் கேள்விப்பட்டிருக்கானே ஒழிய என அனுமான் சொல்லியிருக்கான் இல்லையா. இவனுடைய நிஜஸ்வரூபத்தை பார்த்ததுமே அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலாம். கார்க்கடல் கமலம் பூத்தது என பொலிவானை கண்டான். அப்படி சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சுட்டான்னு சொன்னான். உஞ்சனன் அடியனேன் என்று ஊழ்முறை வணங்கி நின்ன அஞ்சன மேனி யானை அழகனன் அருளும் நோக்கி தஞ்சனல் துணைவனான தவறிலா புகழான் தன்னை துஞ்சலில் நயனத்தையே சுற்றிதி மகுடம் என்றான். இவன் வந்து நின்னானோ இல்லையோ உடனே லக்ஷ்மணனை கூப்பிட்டார். சரி, இவன் எதுக்கு வந்திருக்கான்? நம்மை சரணடைய வந்திருக்கான் ஒரு பக்கம். ரெண்டாவது லங்கா ராஜ்யத்தை உள்ளூர் கிடைக்குமோ என்பதான ஒரு சந்தேகத்தையும் வந்திருக்கான். அவனுக்கு லக்ஷ்மணா சமுத்திரத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து இப்பொழுதே இவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வை, நிச்சயம் இவன் நல்ல விதமாக இவனுக்கு மகுடம் சூட்டப்படும் என்று சொல்ல லக்ஷ்மணன் உடனே அதற்கான ஏற்பாடுகள் செய்ய, அப்போ விபீஷணன் சொல்றான், எனக்கு இந்த ராஜ்ய பட்டாபிஷேகமோ இந்த மாதிரியான சுகங்களோ இதுகளோ எனக்கு தேவையில்லை ராமபிரானே. எனக்கு இதி ப்ருவாணம் ராமஸ்து பரிஷ்வஜ்ய விபீஷணம் அப்ரமீல் லக்ஷ்மணம் பிரீதா சமுத்ராஜ்ஜலமானய தேன சேமம் மகாப்ராஜ்யம் அபிஷிஞ்ச விபீஷணம் ராஜானம் ராட்சசம் க்ஷிப்ரம் பிரசன்னே மயி மானதா என்று ராமபிரான் சொன்னவுடனே அங்கே விபீஷணன் எனக்கு அது தேவையில்லை, விளைவினை அறியும் மேன்மை வீடனன் என்றும் வீயா அளவரு பெருமை செல்வம் அளித்தனை ஆயினையா கடவியல் அரக்கின் பின்னே தோன்றிய கடமை தீர இளையவர் கவித்த மோலி என்னையும் கவித்தி என்றான். அடியேன் வேண்டுவது என்ன தெரியுமா? தேவரீருடைய தம்பியாகிய பரதனுக்கு எந்த மகுடம் அளித்தீர் தேவர்? இந்த சரித்திரங்கள்லாம் கட்டுட்டாங்க, எல்லாத்தையுமே அனிமான் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான மகுடம் அளித்தீர் என்று கேட்டால்
திருவடியை தேவரீர் அவருக்கு அனுப்பினதுனால, பாதுகையை அளித்ததுனால, ராமா எனக்கு இந்த ராஜ்ய பரிபாலனங்கள்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியது தேவரீருடைய பாதுகையும் அந்த மூலமாக திருவடி பலம்தான் எனக்கு வேண்டுமே ஒழிய ராஜ்யபாரங்கள்லாம் தேவித்து நான் இங்கு வரவில்லைன்னு சொல்றான். இளையவர் கவித்த மோலி என்னையும் கவித்தி என்றான். அளவொரு பெருமை செல்வம் அளித்தனை, அதெல்லாம் தான் அங்கே இல்லாம வந்து கொடுத்த. ஆகையினால களவியல் அரக்கின் பின்னே தோன்றிய கடமை தீர. ஏன் இந்த பாதுகையை கேட்கிறேன்னு தெரியுமா? தேவரீருடைய திருவடிய பீஷணோ பீஷணகான்னு சொல்றான். பார்க்கதற்பே சில சமயத்தில் நான் பயங்கரமாக காட்சி அளிப்பேன்னு சொல்லியிருக்கா. அதனால எனக்கு சுவாவத்திலேயே ராட்சச குணம் என்பது, ஏன்னா 1, 2, 3வது ஆக நான் பிறந்திருப்பதனாலேயும் ஒரு தாய் வயிற்றிலேயே பிறந்திருப்பதனாலேயும் ஆகையினால அந்த பாலெல்லாம் சாப்பிட்டதுனாலேயும் அந்த தேசத்திலேயே வளர்ந்ததினாலேயும் ஏற்பட்டதான கர்மணா மனசா வாச்சா யாச்சேஷ்டா மம நித்யசா என்பதான அந்த பாப்பங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்குவதற்காக ராமா உன்னுடைய திருவடியை நான் கேட்கிறேன்னு சொல்றான். களவியல் அரக்கன் பின்னே தோன்றிய கடமை தீர. நான் ராவணனுக்கு பின்னால வந்து பிறந்துட்டேன் இல்லையா, அதனால அந்த பாப்பம் தீருவதற்காக எனக்கு தேவரருடைய திருவடியாகிய மௌலிதான் வேண்டுமே ஒழிய கிரீட்டம் போன்ற மௌலிகள் தேவையில்லை என்று தீர்க்க சரணாகதி அடைந்தான்னு சொல்றாருங்க. அப்போ ராமபிரான் சொல்றார், குகனொடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானோம் எம்முழை அன்பின் வந்த அகனமர்காதலையா நின்னொடும் எழுவரானோம் புகழரும் கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நொந்தை என்று. இப்போ குகனோடு சேர்ந்து நான் 5 பேர் சகோதரர்களாக ஆயிருந்தோம். தசரத சக்கரவர்த்திக்கு 5 மகன்கள் இருந்தோம். அடுத்ததாக முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம். சுக்ரீவன் போன்றவர்கள் அனுமான் போன்றவர்கள்லாம் நமக்கு கிடைத்தவுடனே இங்கே நாம் அறுவராக ஆகிவிட்டோம். இப்பொழுது நீ சமுத்திரத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்ததுனால நீ 7வது சகோதரனாக ஆகிவிட்டாய். ஆகையினால் தசரத சக்கரவர்த்திக்கு எவ்வளவு பேர் இப்போ 7 மகன்கள் என்று சொன்னாருங்க. குகனொடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானோம் எம்முழை அன்பின் வந்த அகன்ம அமர்காதலையா நின்னொடும் எழுவரானோம் புகழரும் கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நொந்தை என்று. இங்கே சுபத்மா, பத்ரகா, பூர்ணா, தூம்ரா என்பதான மருதம், முல்லை, நெய்தல், பாலை என்று நிலங்களினுடைய வகைப்படுத்தும் பொழுது இங்கே கம்பநாட்டாழ்வான் அவனுக்கு ராமபிரானுக்கு தேசமும் அந்த நதியும் நதியை சூழ்ந்த இடங்களுமாக இருக்கக்கூடியதான அயோத்தி, அதே போலவே கங்கா நதியும் கங்கா நதியைச் சேர்ந்ததான முதலாக இருந்ததாக இருக்கக்கூடியதான குகனை முதலாக அங்கே சகோதரனாக்கினான். அடுத்தது மலையும் மலையைச் சார்ந்த இடங்களுமாக இருக்கக்கூடியதான சுக்ரீவனை இவங்கே ஒரு சகோதரனாக்கினான். இங்கே மணலும் சமுத்திரமும் சேர்ந்ததான ஒரு இடத்தில் இங்கே விபீஷணனை சேர்த்தது என்பது முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்றதான இடங்களிலிருந்தெல்லாம் இவனுக்கு பிரபஞ்சம் முழுதும் உள்ளவர்கள் சுற்றத்தார்கள். ஆக அந்தர்பகிஷ்சதத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்பதான ஒரு விஷயத்தை இங்கே கம்பநாட்டாழ்வான் உரைக்கிறான். வால்மீகியும் அப்படியே கொண்டு வரான்னு சொல்றார். ஏவமுக்தந்து சௌமித்ரேர் அபிஷிஞ்சன் விபீஷணம் மத்தியே வானரமுக்கியானாம் ராஜானம் ராமசாசனாத் தம் பிரசாதாத்து ராமஸ்ய திருட்வா சத்யா பிரபங்கமாக பிரச்சக்ரூர்மஹதாநாதம் சாது சாத்விதி சாப்ரவன்.
உடனே அங்கே இருக்கக்கூடிய பட்டாபிஷேகம் சுக்ரீவனுக்கு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி விட்டார். வானர கூட்டங்கள் எல்லாம் ராமபகவானுக்கு ஜெய் என்றும் விபீஷணனுக்கு ஜெய் என்றும் பற்பலவாறு சப்தங்கள் உரைக்க அங்கே விபீஷண சரணாகதியும் விபீஷண பட்டாபிஷேகம் நடந்ததுன்னு சொல்றார். அப்போ அங்கே அடுத்ததாக என்ன நடந்தது என்று கேட்டால், சரி இப்போ அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாம்பவான் போன்றவாள்லாம் இவன் இருந்த மாதிரி சரணாகதி அடைஞ்சுட்டான். சரணாகதி அடைஞ்சுட்டான்னு சொன்னாக்க நாளைக்கு ராவணனே சரணாகதி அடைஞ்சால் என்ன செய்யலாம் என்பதான ஒரு விஷயம் வரும் பொழுது, சூளுரு வஞ்சனாகத் தோன்றிய இலங்கை வேந்தன் கோளுரும் சிறையை நீக்கி குறைகடல் வணங்கும் ஆகில் வீழுதும் இலங்கை செல்வம் வீடனற்களித்தே காணில் ஆளும் நம் தவத்தின் செல்வம் அவனுக்கு அளிப்பேன் ஆணையே. அப்போ ராவணனே இங்க சரணடைஞ்சுட்டான், சீதையை திருப்பி கொடுத்துட்டு ஏதோ தெரியாதனமா செஞ்சுட்டேன்னு சரணடைஞ்சுட்டான்னு சொன்னா, இப்ப இவனுக்கு லங்காபுரியை கொடுத்தாச்சு. அப்ப ராவணனுக்கு என்ன செய்வது என்று கேட்டால், என்னுடைய தபோபலம் அத்தனையும் ராவணனுக்கு கொடுப்பேன்னு சொல்றான். அப்புறம் ஒரு க்ஷணம் சிந்திக்கிறான், இதெல்லாம் போராது, தப்பு. இனி வீடனருக்கு இலங்கை தானமாக செப்பிய வாய்மைதான் சிதையலாகுமோ? இப்பொழுது ராவணன் இங்கு வந்திடின் அப்பொழுது அயோத்தி நாடு அளிப்பேன் ஆணையே. அங்கே அவனுக்கு நான் என்ன தருவேன் தெரியுமோ? அதாவது இது அவனே சொல்லிக்கிறான், தப்பு. இனி வீடனருக்கு இலங்கை தானமாக செப்பிய வாய்மைதான் சிதையலாகுமோ? அதுதான் சத்யவாச்சே நமஹா. ஒக்க மாட்ட ஒக்க பான என்று சொல்றா இல்லையா, இவன் வாய்மை தவறாதவன். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இப்ப விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து இங்கே இவன் லங்கைக்கு அதிபனாகி விட்டான். அப்ப ராவணன் வந்துட்டான்னு சொன்னால் முதல்ல தப்போபலத்தை கொடுப்பேன்னு சொன்னான். அவன் உள்ளூர ஒரு உருசல் வந்தது, ஏற்கனவே தப்போபலத்தை வச்சுட்டு தான் இந்த பிரபஞ்சத்தையே இந்த ஆட்டின்னு இருக்கான், இன்னும் வேற தப்போபலம் வந்துடுத்துனாக்க புத்தி மாறாட்டம் என்ன பண்றதுன்னு கேட்டதுக்காக அது அப்படின்னு ஒரு பக்கம். ஆனால் இவனுக்கு என்னுடைய அயோத்தியையே நான் கொடுப்பேன்னு சொல்றான். இப்பொழுது இராவணன் இங்கு வந்திடின் அப்பொழுது அயோத்தி நாடு அளிப்பேன் ஆணையே. அவனுக்கு என்னுடைய அயோத்தியையே அவனுக்கு தானமாக கொடுத்துட்டு நாங்கள்லாம் அவளுக்கு கீழே இருப்போம் என்று ஒரு வார்த்தை சொல்றான்னு சொல்றான். இது கம்பநாட்டாழ்வான் தான் அந்த மாதிரி சொன்ன விஷயம். அது அப்படியாக, அதாவது ராமனுடைய வார்த்தை என்பது சத்திய வாக்கு, ஒரு நாளும் அதில் நின்று அவன் பெறமாட்டான் என்பதான ஒரு விஷயத்தை இங்கே சொல்றான்னு சொல்றான். அப்போ விபீஷணனுக்கு ஸ்ரீராம பாதுகையையும் கொடுத்தார், அவனுக்கு மகுடத்தையும் கொடுத்தார், லங்காபுரியினுடைய ராஜ்ய பரிபாலனத்தையும் கொடுக்க போகிறார், இங்கேயே கொடுத்தாச்சு. அப்பொழுது தேடுவார் தேட நின்ற சேவடி தானும் தேடி நாடுவான் அன்று கண்ட நான் முகன் கழியனல் நீர் ஆடுவார் பாவமைந்தும் நீங்கி மேல் அமரராவார் சூடுவார் எய்தும் தன்மை சொல்லுவார் யாவர் சொல்லீர். எம்பெருமானுடைய திருவடியினுடைய மகிமையை இங்கே கம்பநாட்டாழ்வான் இந்த மாதிரியாக உரைக்கிறான். அவனுடைய திருவடியை பார்க்க வேண்டும் என்று பிரம்மாதி தேவர்கள்லாம் எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்கள், பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க சிவாதி கோடி என்பதாக எத்தனையோ இவர்கள் மகான்கள் எல்லாம் கோடிக்கணக்கான வருஷங்கள் தவம் செய்து எம்பெருமான் திருவடியை பார்க்க முடியாமல் கட்டப்பட்டிருக்கா. அப்போ இவனுக்கு சுலபமாக சரணாகதி என்பது செய்த உடனேயே எம்பெருமான் என்ன செஞ்சுட்டானாம், தன்னுடைய திருவடியை அவனுக்கு காண்பித்து அவனுக்கு சரண் கொடுத்தார் என்று சொல்றார். தேடுவார் தேட நின்ற சேவடி தானும் தேடி நாடுவான். எத்தனையோ காலங்களாக தேடின திருவடியை இப்பொழுது இவன் நாடுவான். அன்று கண்ட நான்முகன் கழியனல் நீர் ஆடுவார். அப்போ
அவனுக்கு திருவடி கிடைச்ச உடனே ஒரு காலை தூக்கினானோ திருவிக்கிரமாவதாரத்தில், அந்த திருவிக்கிரமாவதாரத்தில் ஒரு திருவடி கிடைச்ச உடனே பிரம்மா அங்கே அவனுக்கு திருவடிக்கு பாதங்கள் பூஜைகள்லாம் செய்து அந்த தீர்த்தத்தை கீழே வர 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 அந்த கங்கையானது தீர்த்தமாடினோமையாகில் ஸ்நானம் செய்தால் எவ்வளவு பெரிய புண்ணியத்தை எல்லாம் பெறுமோ, இதனால அங்கே எம்பெருமானுடைய திருவடி பட்டதனால அந்த கங்கைக்கு புனிதமாகிட்டுன்னு சொன்னார். அடுவார் பாவம் ஐந்தும் நீங்கி, பாபம் ஐந்தும் நீங்கி பஞ்சபாதக உபபாதக ஆத் பிரமுச்சியத்தே என்று மாத்ரு பித்ருவதாத் பூமி தஸ்கராத் போன்றதான பஞ்சமகா பாதங்கள் நீங்கி எல்லோரும் மேல் அமரராவார். அந்த திருவடியை கிடைத்ததனால எல்லோரும் சமஸ்த விதமான ஜீவக்கோட்டிகளும் மேலே தேவலோகத்திற்கு சென்று இவர்களுக்கு சொர்க்க காமாதிகள் வேணுமா மோட்ச காமாதிகள் வேணுமோ அதை அவர்கள் பெருமா போலே விபீஷணனும் எம்பெருமானுடைய திருவடியை பெற்று சகல சௌபாகியங்களையும் பெற்றான் என்று விபீஷண சரணாகதி கட்டத்தை இங்கே முடிக்கிறார். மேன்மேலும் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.